ஒவ்வொரு ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் தேர்தல் திருவிழா நடக்கிறது. நாமும் நம்முடைய ஜனநாயக உரிமையான வாக்குரிமையை செலுத்துவதற்காக வாக்களிக்கிறோம். ஆனால் நாட்டிலே ஏதாவது ஒரு மாற்றம் நிகழ்கிறதா என்றால் ஆட்சி மாறுகிறது, ஆனால் காட்சி மாறவில்லை. மீண்டும் அதே திருட்டு, அதே இருட்டு, அதே ஆற்றுமல் கொள்ளை, அதே கனிமூல கொள்ளை, அதே ஊழல், அதே லஞ்சம், அதே பாலியல் வன்கொடுமை, அதே எல்லாம் நடக்கிறது. எந்த மாற்றமும் நிகழலை. 50 ஆண்டு காலமாக இந்த நிலத்தை மாறி மாறி ஆண்ட திராவிட கட்சிகளுடைய ஆட்சியில 10,54,000 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க. மொத்தமாக கடந்த 50 ஆண்டுகள்ல 5 லட்சம் கோடி கடன். இந்த 5 ஆண்டுகள்ல 5 லட்சம் கோடி கடன். 10,54,000 கோடி கடனை வாங்கி வைத்துவிட்டு திராவிட மாடல் 2.0 ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் என்ற முழக்கத்தோடு ஐயா ஸ்டாலின் ஒரு பக்கம் நிற்கிறார். போன முறை 534 தேர்தல் அறிக்கை, 534 பக்கம். இந்த முறை சுருங்கி 94 பக்கம் ஆயிருச்சு. ஏன்? ஆட்சி சுருங்கிருச்சு, அதனால அறிக்கை சுருங்கிருச்சு. போன முறை அறிக்கையில திருக்குறளை தேசிய நூலாக மாற்றுவோம், பால் விலையை குறைப்போம், டீசல் விலையை குறைப்போம், 1000 தருவோம், கல்வி கடன் எது பண்ணுவோம், மருத்துவருக்கு வேலை, மாணவருக்கு வேலை, ஆசிரியர் பெருமக்களுக்கு வேலை எல்லாம் சொன்னாங்க. டாஸ்மாகை படிப்படியா குறைப்போம். இந்த தேர்தல் அறிக்கையில எதுவுமே இல்லை. இந்த பக்கம் அப்படி என்றால் மீண்டும் இந்த நிலத்தை ஆள வேண்டும் என்று அதிமுக நிற்கிறது. ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், இன்னொரு பக்கம் இந்த 2 பேருக்கு நான் தான் மாற்று. ஒரு பக்கம் திமுக, அது ஒரு தீய சக்தி, அதிமுக ஒரு ஊழல் சக்தி, நான் தான் தூய சக்தி. ஓம் சக்தி பராசக்தி, தாவேக்கா ஒரு தூய சக்தி. தாவேக்காவோட கொள்கை என்னங்க? ஊழலை ஒழிக்கிறது. இன்னைக்கு கன்னியாகுமரியில தாவேக்காவோட தலைவர் மரியாதைக்குரிய சகோதரர் பக்கா மாசு விஜய் அவர்கள் பேசியிருக்காரு. நான் ஊழலை ஒழிப்பேன், ஊழலை ஒழிப்பேன், என்னுடைய ஆட்சியில லஞ்சமே இருக்காது. யாரு? செங்கோட்டையனை பக்கத்தில் வச்சுக்கிட்டு நீ ஊழலை ஒழிக்க போற. 1991 96 வரைக்கும் வனத்துறை அமைச்சராக இருக்கிற பொழுது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தார் என்று செங்கோட்டையன் மீது ஊழல் வழக்கு இருக்கா இல்லையா? அந்த ஊழல்வாதி என்னப்பா செங்கோட்டையனோட ஸ்லீப்பர் செல் இங்கே இருக்காங்களா? இல்லையா? என்ன பத்தி பேசினா கட் பண்ணின்னு சொல்லிட்டாரா? என்னாச்சு? இருக்கா? தவுட்டு தற்கொலை, தவுட்டு தற்கொலை கேக்குதா? அப்போ இல்ல, ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு. செங்கோட்டை ரொம்ப நேர்மையானவர், ரொம்ப நல்லவர். என்னப்பா? செங்கோட்டை நம்ம நல்லவர், ரொம்ப நேர்மையானவர், உண்மையானவர். கீழே 100 ரூபா கடந்தா கூட எடுக்க மாட்டாரு, குனிய மாட்டாரு. அப்படின்னா கொடுவேரியில 100 ஏக்கர் நிலம் வாங்கி வச்சிருக்காரு. எப்படி? கொடுவேரியில 100 ஏக்கர் தென்னந்தோப்பு அவங்க ஐயா வாங்கி வச்சதா? அவங்க தாத்தா வாங்கினதா? 100 ஏக்கர் தென்னந்தோப்பு. இப்ப எவ்வளவுக்கா இந்த ஊர்ல 100 ஏக்கருக்கு? 200 கோடியா? 100 ஏக்கர் எவ்வளவு அமௌண்ட் வரும்? 1 ஏக்கர் நெருக்கி 1 கோடி. அப்ப 100 கோடி. இவரு 9 முறை சட்டமன்ற உறுப்பினர் இருந்தாலும் அந்த 100 கோடி சம்பாதிக்க முடியாது. 100 கோடியை செங்கோட்டையன் சிரித்த முகத்தில் குழந்தை முகத்தில் இருக்கிற செங்கோட்டையன் எப்படி சம்பாதிச்சீங்க? அந்த 100 ஏக்கரை சம்பாதிக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை, அந்த வீகத்தை சொல்லி கொடுத்தீங்கன்னா நாங்களும் கொடிவேரி பக்கத்தில் ஒரு 100 ஏக்கரை வாங்கிக்குவோம். நீ வனத்துறை அமைச்சராக இருக்கிற பொழுது சந்தன மரங்களை அதிகாரிகளை பயன்படுத்தி வெற்றி வித்தார் என்பது நான் சொல்கிற குற்றச்சாட்டு அல்ல. இன்னைக்கு திமுக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர் CV சண்முகம் சொல்கிறார், அன்னைக்கு மரங்களை வெட்டியதே அன்றைக்கு வனத்துறை அமைச்சராக இருந்த செங்கோட்டையன் தான். இந்த செங்கோட்டையன் அந்த புக்கு ஏற்ற சொன்னேன், வண்டியில் புக்கு இருந்துச்சு. அன்றைக்கு வனத்துறை அமைச்சராக இருந்த செங்கோட்டையன் இந்தியாவிலேயே நடக்காத ஒரு கொடுமை வாச்சாத்தியில் நடந்தது. வாச்சாத்தி வன்கொடுமையில கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட
ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பட்டியல் சமூகத்தை சார்ந்த பழங்குடி பெண்கள் காவல்துறையால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டார்கள். அந்த பாலியல் வன்கொடுமையினுடைய சூத்திரதாரி யார் தெரியுமா? வனத்துறையோ அங்கிருந்த அதிகாரிகள் கிடையாது. அன்றைக்கு வனத்துறை அமைச்சராக இருந்த இதே குழந்தை முகத்தில் ஒரு கொடூரன் இந்த செங்கோட்டையன். இந்த செங்கோட்டையன் உத்தரவால் தான் அங்க பாலியல் வன்கொடுமை நிகழ்த்தப்பட்டது. ஆனால் சட்டசபையிலே இன்றைய தாவேகாவுடைய பொறுப்பாளர் மரியாதைக்குரிய ஐயா செங்கோட்டையன் பேசுகிறார் சட்டசபையிலே. அம்மையா ஜெயலலிதா அவர்களுக்கே வந்து விபூதி அடிச்சிருக்காப்ல. சட்டசபையில் சார் பேசுனது இருக்கு. அது கொடுங்க. என்ன நம்ம ஆதாரம் எல்லாம் பேசக்கூடாதுல்ல. 1992 செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி தமிழக சட்டசபையில் நடந்த வாதம். இது சட்டசபை குறிப்பிலிருந்து எடுக்கப்பட்டுச்சு. அன்றைய சட்டமன்ற உறுப்பினர் தம்புசாமி கேள்வி எழுப்புகிறார். தமிழ்நாட்டில் இன்றைய தினம் லாக்கப்பில் மரணங்கள் அதிகரித்து வருகின்றன. அப்படிப்பட்ட மரணங்கள் ஏற்படாமல் தடுப்பதற்கு அரசு விரைவான நடவடிக்கையை மேற்கொள்வதோடு அப்படிப்பட்ட குற்றங்கள் நடைபெறுகிற பொழுது அங்கிருக்கக்கூடிய வருவாய்த்துறை அதிகாரிகளை கொண்டு விசாரணை நடத்தாமல் நீதிபதிகளை கொண்டு விசாரணை நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதே போன்று தர்மபுரி மாவட்டத்தில் வாச்சாத்தி என்ற கிராமம் தாக்கப்பட்டிருக்கிறது. இதனால் நிறைய சொத்துக்கள் நாசப்பட்டிருக்கின்றன. அதன் மீது கைது நடைபெற்றிருக்கிறது, கற்பழிப்பு நடந்திருக்கிறது. அது பற்றிய விவரங்களை அரசு விரைவாக விசாரணை மாண்புமிகு பேரவைத் தலைவர் குறுக்கிட்டு அன்றைய வனத்துறை அமைச்சர் யாரு, குழந்தை முகத்தில் ஒரு கொடூரன் இந்த செங்கோட்டை எந்திரிச்சு பேசுறாப்ல. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர்கள் குறிப்பிட்டது போல வாச்சாத்தி கிராமத்தை பற்றி குறிப்பிட்டார்கள். அங்கே கற்பழிக்கப்பட்டது என்று கூட இங்கே பேசியிருக்கிறார். ஒரு தவறான தகவலை இந்த அவைக்கு தருகிறார். வாச்சாத்தி என்ற கிராமத்தில் ஏறத்தாழ 15 கோடி ரூபாய்க்கு சந்தன கட்டைகளை பதுக்கி வைத்திருந்தார்கள். சந்தன கட்டைகளை கடத்துவது அந்த கிராமத்தில் இருக்கின்ற மக்களுடைய தொழிலாக 2 ஆண்டு காலமாக நடந்து வந்திருக்க காரணத்தால் அரசுடைய கவனத்துக்கு வந்து அந்த கிராமத்தில் அதிகாரிகள் சென்றார்கள். அந்த அதிகாரிகளை மரத்தில் கட்டி வைத்து அடித்தார்கள். அதற்கு பிறகு பெண் காவலர்களை அழைத்து சென்று காவல்துறை, அதுபோன்ற வருவாய்த்துறை, வனத்துறை என்று இந்த 3 துறையும் சென்று அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் பதுக்கி வைத்த சந்தன கட்டைகளை, டிராக்டர்களை சீஸ் செய்து கொண்டு வந்தார்கள். நீங்கள் சொல்வது போல கற்பழிப்பெல்லாம் அந்த கிராமத்தில் நடைபெறவே இல்லை என்று பச்சை பொய்யை சட்டசபையில் பேசியவர் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராக நீங்கள் 9 முறை தேர்ந்தெடுத்த இந்த குழந்தை முகத்தில் கொடூரன் இந்த செங்கோட்டையன். வாச்சாத்தியிலே பாலியல் வன்கொடுமை நடைபெறவில்லை என்றால் அப்புறம் எப்படி வாச்சாத்தியிலே 233 காவல்துறைக்கு நீதிமன்றம் தண்டனை கொடுத்தது? இதற்கு எவனாவது இந்த செங்கோட்டையன் ஆதரவான எவன்டியாவது பதில் இருக்கா? செங்கோட்டையன் கோட்டை நம்பியூர், அந்த கோட்டைகளை வந்து செங்கோட்டையன் பேச முடியாது. டேய், இது செங்கோட்டையன் கோட்டை, அந்த கோட்டைகளை ஓட்டைய போடுதான் சீமானும் அவன் தம்பிகளும் வந்திருக்கிறான். யாரா கோட்டை? என்ன கோட்டை? செங்கோட்டையனுக்கு விழுந்த வாக்கு என்பது செங்கோட்டையனுக்கு வாக்கு அல்ல, அது எம்ஜிஆருக்கு விழுந்த வாக்கு, ரெட்டலைக்கு விழுந்த வாக்கு. எம்ஜிஆர் என்ற மனிதர் உண்மையிலேயே ஒரு கொடை வள்ளலாக, உண்மையிலேயே ஒரு நல்ல மனிதராக இருந்தார். எங்களை பொறுத்தளவில் பாயும் புலிகளுக்கு 10 கோடியை அள்ளி கொடுத்த வள்ளல் என்பதால் எம்ஜிஆரை நாங்கள் போற்றுகிறோம், மதிக்கிறோம். எம்ஜிஆர்னால தான் இவருக்கு செங்கோட்டையனுக்கு இந்த ஊர்ல எம்எல்ஏ உடைய செங்கோட்டையன் அப்படி என்னத்தை கிழிச்சிட்டாருங்க? ஏரி குளங்களை தூத்துட்டாரா? பள்ளிக்கூடம் கட்ட ஒரு அடிப்படை வசதி, பொறியியல் கல்லூரி இல்லை, ஒரு அடிப்படை வசதியற்ற தொகுதியாக இந்த கோபிச்செட்டி மாறி இருக்கிறது. ஆனா அவரு 100 ஏக்கர்ல தென்னந்தோப்பு, மாந்தோப்பு, சொகுசான வீடு, அதுவும் ஒரு வீடு கிடையாது, 4-5 வீடு, 4-5 வீடு. சென்னையில் ஒரு வீடு, இங்க ஒரு வீடு, எல்லாருக்கும் இருக்குதானே செய்தது. அப்புறம் கல்வியை மக்களுக்கு தந்திருக்க வேண்டிய உயர்கல்வித்துறை, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்த செங்கோட்டையன் கல்வியை மக்களுக்கு தரல. கதிர் பொறியியல் கல்லூரி, கதிர் பொறியியல் கல்லூரி கட்டி இவர் சம்பாதிப்பாரு, ஆனா மக்களுக்கு கல்வி இலவசம் கிடையாது. இவரை வச்சுக்கிட்டு மரியாதைக்குரிய பக்காமாசு, நான் உண்மையை ஊழலை பண்ண ஒழிக்க போறேன், லஞ்சத்தை ஒழிக்க போறேன், அதுக்கு முதல்ல நீ செங்கோட்டையனை ஒழிக்கணும். எப்பா நேத்து வரைக்கும்
அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இந்த செங்கோட்டையனுக்கு அமைச்சர் பதவி கொடுக்காம பறிக்கிறாங்க. 2016 ஜெயிச்ச பிறகும் அமைச்சர் பதவி கொடுக்கல. ஏன் கொடுக்கலங்கன்னு கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு எல்லாருக்கும் தெரியும், என்னைய தவிர. 2011 அமைச்சராக இருந்த செங்கோட்டையனுக்கு 2016 ஏன் அமைச்சர் பதவி கொடுக்கல? ஏன் கொடுக்கல? செங்கோட்டையனுடைய மனைவியும் மகனும் போய் கண்ணை கசக்கிட்டு போய் நின்னாங்க. வீட்டுக்கே வர்றதில்லை. இன்னைக்கு அந்த அம்மா சென்னையில் இருக்கு. அந்த அம்மாவுக்கும் செங்கோட்டையனுக்கும் பேச்சுவார்த்தையே கிடையாது. ஏன்னா நான் கேட்கிறேன், தாவே கழக எவனுமே குடும்பத்தோட வாழ மாட்டேடா. எவனுமே அங்க விஜய் குடும்பத்தோட வாழ்றதில்ல, ஆதவர்ஜனா குடும்பத்தோட வாழ்றதில்ல, ஆர்கே நகர் வேட்பாளர் மரியவல்சன் குடும்பத்தோட வாழ்றதில்ல. அந்த பக்கம் பார்த்தா அந்த மயிலாப்பூர் தாவேக்கா வேட்பாளர் பொருளாளர் வெங்கட்ரமண அவன் குடும்பத்தோட இல்ல. இங்க செங்கோட்டையனும் குடும்பத்தோட இல்ல. குடும்பத்தோட இருக்காரு, அவர் குடும்பத்தோட இல்ல. நான் கேட்கறது தமிழக வெற்றி கழகமா இல்ல பொண்டாட்டி எதிர்ப்பு கழகமானது? அன்னைக்கு நான் கேட்கல, ஒரு அம்மா கேக்குது. ஒரு அம்மா என்ன கேக்குது, கோயம்புத்தூர்ல தாவேக்காரன் ஓட்டு கட்டு போயிட்டு இருக்கான். அப்போ ஒரு அம்மா காய்கறி வித்துக்கிட்டு இருக்கு. ஏம்மா விஜய் வந்தாருன்னா உங்களுக்குலாம் நல்லது பண்ணுவார், ஓட்டு போடுங்க. எப்பா அவர் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கே நல்லது பண்ணலையப்பா, நாங்க இவ்வளவு தொலைவில் இருக்கோம், எங்களுக்கு எப்படிப்பா நல்லது பண்ணுவாரு? நாங்கள் கேட்டபோது திமுக எங்களை இயக்குதுன்னு சொன்னீங்க, இப்ப மார்க்கெட்ல இருக்கிற ஒரு அம்மா கேக்குது, என்ன பதில் சொல்ல போறீங்க? அப்போ 2016 அமைச்சரா இல்லாத செங்கோட்டையனை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்த பிறகு 2019 காலகட்டத்தில் அமைச்சராக்குறாரு. தன்னுடைய சமூகத்தை சார்ந்தவர், சரி ஒரு பெரிய மனுஷன், ஒரு மூத்த அரசியல்வாதி என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களால் தான் மீண்டும் அமைச்சராக்கப்படுகிறார் செங்கோட்டையன். அந்த எடப்பாடி பழனிசாமிக்கே உண்மையா இல்லாம, தன்னை 9 முறை ஜெயிக்க வச்ச ரெட்டலைக்கே உண்மையா இல்லாம, தன்னை வெல்ல வச்சு ஆள வச்சு அழகு பார்த்த அதிமுகவுக்கே உண்மையா இல்லாத செங்கோட்டைய தாவேக்காக்கு உண்மையா இருப்பார்னு அனில் குஞ்சிக நம்புறீங்களா? நீயாவது விஜய் ரசிகன், ஏதோ சுறா படத்தை பார்த்து போக்கிரி படத்தை பார்த்து விஜய்கிட்ட வந்திருப்ப. அந்த ஆளுக்கு படமும் பார்க்க தெரியாது, ஒன்னும் பார்க்க தெரியாது, ஒன்னும் தெரியாது. படமே கடைசியா அவர் உலகம் சுற்று வாலிபன் தான் பார்த்திருப்பார் கடைசி படமா. அவரு நாளைக்கே திமுக எங்களுக்கு ஒரு சீட்டு கொடுங்க வாங்கினு கூப்பிட்டா சத்தியமா சொல்றேன், செங்கோட்டையின் ஜெயிச்சா திமுக போக தயாரா இருக்காரு. ஏன்? செங்கோட்டையினால் அனுப்பப்பட்ட எல்லாருமே திமுக இருக்காங்க. KR ராமசாமியா இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய தோப்பு வெங்கடாசலமா இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய முத்துச்சாமியா இருக்கட்டும், எல்லாரும் இவரால திமுக போனவங்க. அவங்க புறம் கூப்பிட்டு இருக்காங்க. இப்பவும் என்ன, இந்த தொகுதியில திமுகவும் செங்கோட்டையும் செட்டிங்கு. நீ என்னைய பேசாத, நான் உன்னையே பேச மாட்டேன். நான் அதிமுக திட்டு, நீயும் அதிமுக திட்டு, 2 பேரும் மாறி மாறி திட்டுக்கும், ஓட்ட பிரிப்போம். நீ ஜெயிச்சா எங்ககிட்ட வந்துரு, நான் ஜெயிச்சாலும் உன்னைய கூப்பிட்டுக்கிறேன். இதான் டீலிங். இது உண்மையா இல்லையா? 9 முறை தொடர்ச்சியாக சட்டமன்ற உறுப்பினராக இருப்பது பெருமை அல்ல. கொண்ட கொள்கைக்கும் ஏற்றுக்கொண்ட தத்துவத்திற்கும் ஏற்றுக்கொண்ட தலைவனுக்கும் உண்மையா இருக்கணும். எங்களுடைய அக்கா சீதாலட்சுமி இந்த மண்டியில் தொடர்ச்சியா 2016 சட்டமன்ற தேர்தல், 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், ஈரோடு கிழக்கு தேர்தல், 2020 நாடாளுமன்ற தேர்தல், எல்லா தேர்தலையும் தோற்றாங்க. ஆனால் வெற்றியோ தோல்வியோ அது சீமானுக்கானது. இந்த வாழ்க்கை சீமானுக்கானது. இந்த வாழ்க்கை தமிழ் தேசியத்திற்கானது. இந்த வாழ்க்கை எங்கள் தலைவன் பிரபாகரனுக்கானது என்று களத்தில் நிற்கிறோம். கொண்ட கொள்கை, பேசுற பேச்சுக்கு 100 கோடி கொடுத்து என் சீதால பேச்சு நினைச்சிருந்தா இதே திமுக இதே அதிமுக ஏன் ஏதோ ஒரு கட்சியில 50 கோடி 100 கோடி வாங்கிக்கிட்டு எங்கேயோ போயிருக்கலாம். நாங்க பிழைக்க முடியாதா? ஆனாலும் கொண்ட கொள்கைக்காக உண்மையா நிக்கணும். அதுதான் விசுவாசம். அப்படி 1978 இவர் எம்எல்ஏ ஆனார்ன்றாங்க. யாரால ஆனீங்க? பேஸ் வேல்யூவா? பேசி தள்ளி வர. அப்படியே செங்கோட்டையன் பேசினா வானத்திலிருந்து அப்படியே தண்ணியா ஊத்திருமா? செங்கோட்டையன் பேசினா வைக்கப்படப்படுறது பெரிய பெரிய ஆகடா. எதற்காக சொல்கிறேன் என்றால், நான் ஏனென்றால் இதற்காக சொல்கிறேன். ஏன் என்ன சொல்கிறேன் என்றால், நான் இந்த தமிழக வெற்றிகளத்தை பொறுத்தவர்களே, தளபதிகளை பொறுத்தளவிலே, ஆகவே அந்த வகையிலே நான் எதற்காக சொல்கிறேன் என்றால், நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எதுக்கு நான் என்னையா சொல்லி வர்ற? கடைசியில் பார்த்தா நம்முடைய இந்த எழுச்சியை பார்த்து எதுக்காக இந்த எழுச்சி கூடியிருக்கிறது என்றால், நம்முடைய புரட்சி தலைவி, புரட்சி தளபதி
எல்லாரும் இந்த கோபிச்செட்டி வாழ் மக்கள். ஆகவே அந்த வகையில் இரட்டை இலை ஐயோ விசிலுக்கு ஓட்டு போட்டுருங்க. பல காலமா ஊறி போச்சு வார்த்தை, ரொம்ப காலமா ஊறி ரெட்டலைக்கு ஓட்டு கட்டி போடும். கடைசியில் கை ரெட்டலைக்கு போகுது. எல்லாரும் விசிலுக்கு, கை ரெட்டலை வாயில விசிலு. என்ன சொல்லி ஓட்டு கேட்கறதுன்னு தெரியாம நாங்கள் என்றால் கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், சம்பளத்தை கொண்ட தன்மானமிக்க வாழ்வு, ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இலவசமாக கொடுப்போம். மருத்துவம், காய்ச்சல் முதல் புற்றுநோய் வரை இலவசமாக கொடுப்போம். ஏரி குரங்களை தூர்வாருவோம். ஆறு, ஏரி, தாங்கல், ஏந்தல், கம்மாய், கரணை, ஊரணி, குளம், குட்டை என்று நீர் மேலாண்மை வகுத்து 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பனை திட்டத்தை உருவாக்குவோம். இந்த நாட்டையே பசுஞ்சோலையாக மாற்றுவோம். பனையிலிருந்து மட்டும் கிட்டத்தட்ட 842 வகையான பொருட்களை தயாரிக்க முடியும். பனையை மட்டும் வைத்தே 10,000 கோடிக்கு மேல ஆண்டு வருமானத்தை ஈட்ட முடியும். நேரடியாக 25 லட்சம் பேருக்கும், மறைமுகமாக 80 லட்சம் பேருக்கும் வேலை வாய்ப்பை பனை ஒன்றை மட்டும் வைத்தே கொடுக்க முடியும் என்று தேர்தல் வாக்குறுதியை கொடுக்கிறோம். ஏன்? பனையிலிருந்து பனம்பாலு, பனையிலிருந்து பனங்கல்லு, பனையிலிருந்து பதநீர், பனையிலிருந்து கருப்பட்டி, பனையிலிருந்து கற்கண்டு, பனையிலிருந்து பனம்பழம், பனையிலிருந்து பனங்கிழங்கு, பனங்கிழங்குலேருந்து பனங்கிழங்கு மாவு, அதிலிருந்து சத்து மாவு, பனம் பழத்திலிருந்து சாக்லேட்டு, அதே போல பனம் ஓலையிலிருந்து அது சார்ந்த பொருட்கள் என்று 842 வகையான பொருட்கள். அது உள்ளூர் தேவை, தமிழ்நாட்டு தேவை, வெளி மாநில தேவை, வெளிநாட்டு தேவை. என் தலைவன் பிரபாகரன் போய் நார்வே தூதுக்குழு கேட்கிறாங்க, சுத்தி கடல் இருக்கிறது, இந்த பக்கம் கடல், இந்த பக்கம் கடல், பாகிஸ்தான் பகைநாடு, சீனா பகைநாடு, இந்தியா பகைநாடு, எப்படி நாட்டின் பொருளாதாரத்தை கட்டமைப்பீர்கள் என்று கேட்ட பொழுது, என்னிடத்தில் இருக்கிற 1 கோடி பனையை வைத்து உலகத்தின் தலை சிறந்த நாடாக என் நாட்டை மாற்றி காட்டுவேன் என்று எங்கள் தலைவன் மேதவை பிரபாகரன் சொன்னார். அங்கேயாவது 1 கோடி பனை தான். ஆனால் தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட 5 கோடி பனை இருந்தது. ஆனால் இன்றைக்கு இந்த திருட்டு திராவிட ஆட்சியில செங்கல் சூளைகளுக்கு பனை மரங்கள் விற்கப்பட்டுச்சு. ஏன்? கல்லுக்கு தடை. கல் என்ன? அது போதை. அப்ப டாஸ்மாக்ல விற்கிறது பெருமாள் கோயில் தீர்த்தமா? ஒயின், ரம்மு, ஜின்னு, பிராண்டிலாம் பெருமாள் கோயில் தீர்த்தமா? 30 கோடி முகமுடியாள் என்று பாரதி பாடுகிற பொழுது தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 10 கோடி பனை. ஆனா இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சு போச்சு. கிட்டத்தட்ட 34 வகையான பனை மரங்கள் தமிழ்நாட்டில் இருந்தது. இந்த நம்பியரை சுற்றி எத்தனை ஆயிரக்கணக்கான விவசாயிகள், பனையேறும் தொழிலாளர்கள், அவருடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக மாற்றப்பட்டிருக்கு. நாங்க என்ன சொல்றோம்? வர்றோம், வந்தா உடனே கள்ளுக்கடை ஊருக்கு வெளியாக திறக்கப்படும், டாஸ்மாக் மூடப்படும், கள்ளுக்கடை திறக்கப்படும். கள்ளுக்கு தடை. ஆமா தடை. கல்லுக்கு தடை இருக்கும் போதே அந்த தடையை உடைத்து பனைமரத்தில் ஏறி கல்லை இறக்கின ஒரே தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தவன் சீமான் மட்டும்தான். இன்னைக்கு தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் கல் இறக்கிய ஒரு விவசாயிய காவல்துறை சுடுறாரு. தாவேகா தலைவர் விஜய் அறிக்கப்படல. மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் வாய் திறந்து பேசல. இங்க இருக்கக்கூடிய செங்கோட்டையனோ இல்ல எந்த கோட்டையும் பேசல. ஆனால் நீ சுட்ட அவனை நான் பணம் ஏற முடிஞ்சா என்ன சுடுறான்னு கேட்ட ஒரே தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தவன் சீமான் தான். கல்லை இறக்குவது எப்படா தேசிய குற்றமா? அது என்ன பயங்கரவாதமா? 34 வகையான பனை மரங்கள் இருந்துச்சுங்க, அழிஞ்சு போச்சு. ஏன்? பனை தொழிலை திட்டமிட்டு நாசமாக்கணும். பனை ஏறி கல் இறக்குனா என் சித்தப்பன் பெரியப்பன் பொழைச்சுக்குவான். ஒரு பனை இருக்கு, அதுல கல்லை இறக்குறான், அவன் விற்கிறான்னா அவனுக்கு வருமானம். அரசுக்கு அதுல ஒண்ணும் இல்லை. இல்லை அரசுட்டே கொடுக்குறான் கூட அவனுக்கு கொஞ்சம் வருமானம், அவ்வளோதான். அரசுக்கு பெரிய லாபம் இல்லை. ஆனால் டாஸ்மாக் நடத்தினா கனிமொழிக்கு வருமானம், டாஸ்மாக் நடத்தினா சசிகலாவுக்கு வருமானம், டாஸ்மாக் நடத்தினா திமுக குடும்பத்துக்கு வருமானம். எப்படி? டாஸ்மாக்ல உற்பத்தியாகிற மதுபானத்தை உற்பத்தி செய்வது பெரும் முதலாளி திமுக குடும்பம். அதனால என்ன பண்றா? திட்டமிட்டு கல்லுக்கு தடை. ஐயா எடப்பாடி பழனிசாமியாவது குறைந்தபட்சம் நீராகாரம் சொல்லி தென்னை மரத்திலிருந்து நீராகாரம் இறக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. தெனவு பண்ணாங்க, குறைந்தபட்சம் அதுவா செஞ்சாரு. ஆனால் அவரும் கல்லுக்கு தடை போட்டு வச்சிருந்தாரு. ஆனால் இங்க திட்டமிட்டு கல்லுக்கு தடையை போட்டான். இந்த கல்லுக்கு தடையினால பனை மரங்களே அழிஞ்சிருச்சு. தமிழ்நாட்டிலே ஒரே நாள்ல ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே 10 லட்சம் பனை மரங்களை நட்ட ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இதை பெருமதிப்பிற்குரிய சகோதரர் விஜய் அது என்னன்னே தெரியாது, என்னன்னே தெரியாது அதுக்கு. அங்க ஐயா ஸ்டாலின் கொண்டு போய் பதனியை கொண்டு போய் கொடுக்குறாங்க. போட்டு பதனியில் சக்கரை போட்டிருக்கான்னு கேட்குறாப்புல.
ஒரு பக்கம் 17 சக்கரை போட்டிருக்கான்னு கேட்குற முதலமைச்சர், இன்னொன்னா 17 என்னன்னு தெரியாத ஒருத்தன் முதலமைச்சர் வேட்பாளர். 17 மட்டும் இல்லை, எதுவுமே தெரியாது. மார்ச் மாதம் 14ஆம் தேதி தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதி அறிவிச்சாங்க. கிட்டத்தட்ட மார்ச் 23 எங்கள் அண்ணன் சீமான் திருத்தணியில் தேர்தல் பரப்புரை தொடங்குறாரு. ஒரு நாளைக்கு 8 கூட்டம், ஒரு கூட்டத்துக்கு 1 மணி நேரம், 2 பத்திரிகையாளர் சந்திப்பு, NTTV, தந்தி, புதிய தலைமுறை, டைம்ஸ் ஆஃப் இந்தியா, டைம்ஸ் நவ் என்ற ஆங்கில ஊடகங்கள், தமிழ்நாட்டு ஊடகங்கள், யூடியூப் சேனல்கள், அது இல்லாமல் மக்கள் சந்திப்பு, அது இல்லாமல் மக்கள் பிரச்சனைகளை மனுக்கள் எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு கூட்டத்திலும் காடு வளம், கனிம வளம், நீர் வளம், நிலவளம், எப்படி பள்ளிக்கூடத்தை கொடுப்பேன், எப்படி மருத்துவமனை கொடுப்பேன், எப்படி கடனை அடைப்பேன், எப்படி தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்தை சரி பண்ணுவேன், எப்படி மாற்று மின்பெருக்கத்தை கொண்டு வருவேன், எப்படி ஆடு மாடு மேய்த்தலை அரசு வேலையாக மாற்றுவேன், எப்படி இயற்கை விவசாயத்தை அரசு வேலையாக மாற்றுவேன், எப்படி என் நாட்டை பசுஞ்சோலையாக மாற்றுவேன் என்று படம் போட்டு மக்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கிறார். குறைந்தபட்சம் ஐயா ஸ்டாலின் 74 வயசு, அவர் அளவுக்கு ஒரு இறங்கி வேலை செய்யறாரு. எடப்பாடி பழனிசாமி அவர் அளவுக்கு ஒரு இறங்கி வேலை செய்யறாரு. உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் போறாரு. நேத்து அண்ணன் சீமான் காலையில ஆலங்குளம், மத்தியானம் பாவூர் சத்திரம், அப்புறம் ராஜபாளையம், ஒரு நாளைக்கு 8 கூட்டம். தஞ்சாவூர்ல ஸ்டாலின் எடப்பாடி பேசுறாரு. புதுக்கோட்டையில் ஸ்டாலின் பேசுறாரு. உதயநிதி ஸ்டாலின் திருச்சி லால்குடி திருவரங்கத்தில் பேசுறாரு. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் வேட்பாளர் 4வது வேட்பாளர் எங்க இருக்காருன்னு பார்த்தா பனையூர்ல இருக்காரு. இவங்கெல்லாம் பிரச்சாரத்தில் இருக்காங்க. அவர் என்னன்னா ஓய்வு. வில்லிவாக்கம் கூட்டம் ரத்து, அறந்தாங்கி கூட்டம் ரத்து, கடலூர் கூட்டம் ரத்து, வடலூர் கூட்டம் ரத்து. அது தமிழக வெற்றி கழகமா இல்ல ரத்து வெற்றி கழகமாடா? தேர்தல் பரப்புரைக்கு மொத்தமாவே பெரம்பூர்ல ஒரு 12 நிமிஷம், திருச்சி கிழக்குல ஒரு 12 நிமிஷம், பாண்டிச்சேரியில் ஒரு 12 நிமிஷம், திருநெல்வேலியில் ஒரு 20 நிமிஷம், இன்னைக்கு கன்னியாகுமரியில் ஒரு 10 நிமிஷம், மொத்தமாகவே 1 மணி நேரம் 10 நிமிஷம் பேசியிருக்காப்ல மொத்தமா. ஆனா இந்த 23 நாட்கள்ல 165 தொகுதிகளில் ஒவ்வொரு தொகுதிக்கும் 1 மணி நேரம் பேசியிருக்கிறார் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான். அது அவதூறு பேசல, விமர்சன அரசியல் பேசல, மக்கள் பிரச்சனையை பேசுறாரு. அப்படி ஏதாவது பேசுவாரா? ஏதாவது தெரியுமா? ஒன்றும் கிடையாது. காப்பி அடிச்சு கொண்டு வந்து எங்களுடைய தேர்தல் அறிக்கையை பார்த்துட்டு திமுக தேர்தல் அறிக்கை எல்லாத்தையும் எடுத்து போட்டான். எல்லாத்துலேருந்து எடுத்து போட்டு கொஞ்சம் பிரியாணி, கொஞ்சம் லெமன் ரைஸு, கொஞ்சம் ஊறுகாய், கொஞ்சம் சாம்பார், கொஞ்சம் சிக்கனு, கொஞ்சம் மட்டன் எல்லாத்தையும் கலப்பி அடித்து ஒரு வேற மாதிரி ஒரு கூட்டம் தயார் பண்ணி வச்சுருக்கேன். அது வேற ரேஞ்ச். அது அதில் நின்று கொண்டு பெரிய கூட்டம் கூடுது. எம்ஜிஆருக்கு பிறகு பெரிய கூட்டம் கூடுது. இப்படி ஒரு கூட்டத்தை என் வாழ்நாளிலே பார்த்தது இல்லை. யாரு? நம்ம ஐயா செங்கோட்டையன். செங்கோட்டையன் இருந்த ரேஞ்சுக்கு வீட்டு வாசல்ல தினமும் 50 பேர் நிற்பான், கையெடுத்து கும்பிடுவான். இப்போ அவன் செங்ஸ் ப்ரோ, வைப் பண்ணலாம் ப்ரோ, வாங்க ப்ரோன்றான் அவன். அவங்க செங்கோட்டையன் வீட்டு வாசல்ல கையெடுத்து கும்பிட்டு ஐயா வாங்க ஐயா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு அதிமுககாரங்க மரியாதையை கொடுத்துட்டு இருந்தாங்க. இவன் இங்க ஈரோட்டுக்கு போயிருக்காரு, பேசிக்கிட்டு இருக்காரு. ப்ரோ இப்படி பேசாதீங்க ப்ரோ, வைப் பண்ணுங்க ப்ரோ, செங்ஸ் ப்ரோ, செங்கோட் ப்ரோ, கோட்டை பெரியப்ஸ் அப்படிங்கிறான் அவன். வைப் பண்ணுவேன். எப்படா வைப் பண்ணுறது இந்த வயசுல போய்? நான் 74 வயசுல. அவர் நடமாடுறதுக்கே பாவம் தடுமாறிக்கிட்டு இருக்காப்புல. அவரை போய் வைப் பண்ண சொல்லிட்டு இருக்கான் அவன். வைப் பண்ணுங்க ப்ரோங்கிறான். இந்த கூட்டத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு ஏன் இந்த கூட்டத்துக்கு போனோம் என்பதை மே 4ஆம் தேதி செங்கோட்டையனுக்கு அக்கா சீதாலட்சுமியுடைய வெற்றி உணர்த்தும். உண்மையிலே சொல்றேன், இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் சொல்றாங்க, ஓட்டுக்கு பணம் கொடுக்காம திருப்பூர் பாராளுமன்ற தேர்தலில் நின்று 90,000 மேற்பட்ட ஓட்டுகளை எப்படி சீதாலட்சுமி வாங்குச்சு? எப்படி வாங்க முடிஞ்சு? பணம் கொடுக்கல, ஒத்த ரூபா காசு செலவு பண்ணல. உழைப்பு. மக்கள்கிட்ட போய் உண்மையை பேசி, அதை உறக்க பேசி, அதை உறுதியாக பேசி, மக்கள் பிரச்சனையை பேசி தளத்தில் நின்று. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. 2016 தேர்தல் அக்கா குழந்தை பிறந்தப்போ, 2016 சட்டமன்ற தேர்தல் அக்கா சீதாலட்சுமி குழந்தை பிறந்துச்சு. கை குழந்தையை மடியில் வைத்துக் கொண்டு ஒரு பெண்மகள் தெருவில் இறங்கி தேர்தல் பிரச்சாரம் செய்தாள் என்றால் அது எங்களுடைய அக்கா சீதாலட்சுமி தான். உட்காருங்க. அப்படி யாராவது தொடர்ச்சியாக தொய்வில்லாமல், வெற்றி இல்லை, பதவி ஆசை இல்லை, எந்த பதவியை அனுபவிக்கல, ஒரு எம்எல்ஏ ஆகல, ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கல, ஒரு கமிஷன் பார்க்கல, ஆனாலும் கொஞ்சம் கூட சோர்வில்லை, கொஞ்சம் கூட தொய்வில்லை, கொஞ்சம் கூட மன உளைச்சல் இல்லை. ஏன்? கண்ணுக்கு முன்னாடி என் மொழி செத்துக் கொண்டிருக்கிறது,
கண்ணுக்கு முன்னாடி எங்களுடைய பலம் வேட்டையாடப்படுகிறது. கண்ணுக்கு முன்னாடி எங்கள் ஆறு செத்து போச்சு. கண்ணுக்கு முன்னாடி எங்கள் விவசாயம் செத்து போச்சு. கண்ணுக்கு முன்னாடி கொத்து கொத்தாக ஈழத்திலே 1.5 லட்சம் தமிழர்கள் சாவை பார்த்து அந்த வழியை பார்த்து நிக்கிறோம். எங்களுக்கு ஆற்று மணலை கொள்ளையடிக்கும் போது, கனிம வளத்தை கொள்ளையடிக்கும் போது, எங்கள் மொழி சாகும் போது, எங்கள் விவசாயி தாக்கப்படும் பொழுது, எங்கள் விவசாயம் சாகும் பொழுது எங்களுக்கு வலிக்குது. ஆனா பக்காமாசி விஜய்க்கு என்ன தெரியுமா வலிக்குதான்? வலிக்குதுன்றாப்புல. நான் கூட சொன்னேன், வலிக்குதுன்னா ஒரு அமிர்தாஞ்சனம் வாங்கி போடு, இல்லையா ஒரு கோடாரி தைலத்தை வாங்கி தடவு, இல்ல நீலகிரி தைலத்தை வாங்கி ஒரு தேங்காயில போட்டு சூடு பண்ணி நல்லா காலில் முட்டி பறிக்க ஆவி பறிக்க தேய் சரியாயிரும். நான் வழிதாங்கி நிற்கிறேன். நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வழிதாங்கி வந்திருக்கிறேன். எல்லாத்தையும் விட்டு எதுல வந்தேன்? சேட்டர் பிளைட்ல வந்தேன். சரி, எல்லாத்தையும் விட்டு வந்திருக்கேன். எதுல வந்தேன்? BMW கார்ல வந்தேன். எல்லாத்தையும் விட்டு வந்திருக்கேன். எப்படி வந்தேன்? 9,000 ஸ்கொயர் ஃபீட் 9,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வீடு கட்டி ஒருத்தன் உட்கார்ந்துருக்காங்க. 9,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வீடு கட்டி அப்பா வேற வீட்டுல, அம்மா வேற வீட்டுல, மனைவி வேற வீட்டுல, பிள்ளை வெளிநாட்டுல, மகன் வலசரவாக்கத்துல ஹாஸ்டல்ல எல்லாத்தையும் அடிச்சு பத்திட்டு